ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் மார்ட்டின். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வார்த்தையை படிச்சுட்டு கண்டிப்பாக இந்த வார்த்தையை வச்சு ஒரு சின்ன சென்டென்ஸ் ஆகுது எழுதுங்க. அந்த சென்டென்ஸ் தவறாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எழுத முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எழுதுகிற தவறான சென்டென்ஸ்ல இருந்து கூட நீங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயமாவது கற்றுக்குருவீங்க. மேலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் ஒரு சென்டென்ஸ் ஆகுது எழுத சொல்லுங்க. இவ்வாறாக நம்ம நிறைய பேர் சென்டென்சஸ் எழுத நமக்கு இந்த வார்த்தையை வச்சு நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். அதன் மூலமாக இந்த வார்த்தையை நம்மளால அதிக அளவு புரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க இன்னைக்குள்ள வீடியோவை பார்ப்போம். Word of the day is tarnished. The word tarnished is an adjective. It means to become less bright அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரகாசம் குறைந்து விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த டார்னிஷ்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம். முதலாவதாக, ஒரு பொருளானது புத்தம் புதிதாக இருக்கும் பொழுது அது அதிக பொலிவை கொண்டிருக்கும். அந்த பொருளானது நாளுக்கு நாள் அதனுடைய பொலிவை இழப்பது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான். இவ்வாறாக ஒரு பொருளானது அதனுடைய பொலிவை இழக்கும் பொழுது இந்த டார்னிஷ்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இதே போன்று ஒரு மனிதனோ அல்லது ஒரு நிறுவனமோ அவனுடைய பொலிவை அல்லது அதனுடைய பொலிவை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த மனிதனுடைய அல்லது அந்த நிறுவனத்தினுடைய தவறான செயல்களால் இருக்கலாம், அல்லது அந்த நிறுவனத்தின் மீதோ அல்லது அந்த மனிதன் மீதோ பிறர் கொண்ட பொறாமையினால் கூட இருக்கலாம். இவ்வாறாக ஒரு மனிதனுக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ அவனுடைய நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படும் பொழுது இந்த டார்னிஷ்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். எனவே நண்பர்களே, ஒரு பொருளானது அதனுடைய பொலிவை இழக்கும் பொழுது பொலிவு இழந்த அல்லது பொலிவு மங்கிய அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்துல இந்த டார்னிஷ்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் ஒரு மனிதனோ அல்லது ஒரு நிறுவனமோ அவனுடைய நல்ல பெயரை இழக்கும் பொழுது கெட்டுவிட்டது அல்லது கலங்கப்பட்டது அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்துல இந்த டார்னிஷ்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இந்த டார்னிஷ்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு சென்டென்சஸ் சொல்றேன். Generally, people do not like to wear tarnished gold ornaments அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொதுவாக பொலிவு இழந்த தங்க ஆபரணங்களை அணிவதை மக்கள் விரும்புவதில்லை அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். The company's good reputation is tarnished அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறுவனத்தின் நற்பெயர் கெட்டுவிட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொருளானது அதனுடைய பொலிவை இழக்கும் பொழுது பொலிவு இழந்த அல்லது பொலிவு மங்கிய அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த டார்னிஷ்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. மேலும் ஒரு மனிதனோ அல்லது ஒரு நிறுவனமோ அவனுடைய நல்ல பெயரை இழக்கும் பொழுது கெட்டுவிட்டது அல்லது கலங்கப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த டார்னிஷ்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேக் கேர், பாய்.